அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துல நமக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அதனால இன்னைக்கு நீங்க சோதிக்கப்படும் பொழுது நீங்க தனிமையா இல்லை. பிரச்சனை வருதுன்னா அங்க யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். உன் பிரச்சனை நடுவில் வாக்குத்தத்தத்தை மறந்துடாத. உன் பிரச்சனை நடுவில் வசனத்தை மறந்துடாத. பிரச்சனையை பார்க்காத. அது நடுவில், அக்கினியின் நடுவிலே தூதன் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த அக்கினியின் நடுவிலே சிங்கத்தின் கெபியிலே ஒரு தூதனை தேவன் அனுப்பி உன்னை சிங்கத்தின் கெபிக்கு ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாது. ஹல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உனக்காக தான் அந்த சிலுவையை சுமந்தார். உனக்காக தான் அந்த பாடுகளை அனுபவித்தார். உன்னை கைவிடுவதற்காக அல்ல. ஆண்டவர் வரும் பொழுது உன்னை மகிமையின் புகழ்ச்சியாய் தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா.